கம்பெனியில் மாற்ற செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் 15,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ஓடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் மாற்ற செயின் ஸ்ப்ராக்கெட்டு அது கம்பெனிலே போய் மாட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,000 கிலோமீட்டர் கூட ஓட மாட்டேங்குது. 5,000 கிலோமீட்டர் ஓடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து கஸ்டமர் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நான் சொல்கிற விஷயத்த மெயின்டைன் அதாவது பராமரிங்க. நான் சொல்கிறேன் வெளியில் மாற்ற செயின் ஸ்ப்ராக்கெட்டும் 15,000 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓடும். நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோட்டோ பாயிண்ட் MK City. இது உங்களுக்கான பைக் மெக்கானிக் யூடியூப் சேனல். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய கஸ்டமர்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. வந்து பொறுமை இல்லாமல் அவசரமாக வந்து 10 நிமிஷத்தில் உடனே செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மெக்கானிக் வந்து 10 நிமிஷத்தில் மாட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த வேலை சரி வராது. ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து பழைய செயினில் இதெல்லாம் கலட்டிட்டு இந்த செயின் கவரை கலட்டிட்டு பழைய செயின் அவுட் ஸ்ப்ராக்கெட் இன்னர் ஸ்ப்ராக்கெட் கலட்டிட்டு ஃபுல்லாக அந்த இடம்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும். அப்போ தான் ப்ராப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அதில் வந்து க்ரீஸ் வந்து நிறையா இருக்கும், மண் நிறையா அதில் இருக்கும். அதோட நீங்கள் வந்து அவசரப்பட்டு மெக்கானிக்கிட்ட ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா டக்குனு அவங்க மாட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் தான் ஓடும். சரியாக நீங்கள் அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புது ஸ்ப்ராக்கெட் மாற்றிட்டுங்கிற பேரில் வந்து ஓட்டிகிட்டே இருப்பீங்க, மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டீங்க, பராமரிக்க மாட்டீங்க. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ராக்கெட் போயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு உங்களுக்கு பொறுமை இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கவர்லாம் கலட்டிட்டு பழைய செயின் ஸ்ப்ராக்கெட்டு அந்த அவுட்டர் ஸ்ப்ராக்கெட்டு இன்னர் ஸ்ப்ராக்கெட்லாம் கலட்டிட்டு வாட்டர் வாஷ் பண்ணணும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர் வாங்கணும். என்ன பிராண்ட் வண்டி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டு, வீல் கிரஸ் லப்பரு, செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வர ஆப்பாக்ஸில் வர பேரிங், இது மூணுமே ஒன்றா தான் மாற்றணும். வீல் கிரஸ் லப்பரு செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் மாற்றிட்டு அதில் வர பேரிங் மாற்றாம விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட் வந்து இப்படி நெளிஞ்சு ஓடும். ஆப்பாக்ஸில் வர பேரிங் சம்டைம்ஸ் அதெல்லாம் உடஞ்சி நொறுங்கினா தான் நீங்களாம் மாற்றுறீங்க. லேசாக சவுண்டு வந்தால் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தற்சமயத்துக்கு வேலை முடிஞ்சால் போதும், அவசரத்தில் நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. அதான் நான் மெக்கானிக் நண்பர்கள் சொல்லலை அந்த வீடியோவில், கஸ்டமருக்கு தான் சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் வந்து மூணுமே சேர்த்து மாற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 10,000 to 15,000 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓடும். பார்த்தீங்கன்னா ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிருக்கேன். என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி ஹீரோ பிராண்டு தான். ஹீரோ பிராண்டில் உள்ள செயின் ஸ்ப்ராக்கெட் வாங்கி மாற்றிருக்கேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 825 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் நீங்கள் மாற்றும் போது அதாவது செயின் ஸ்ப்ராக்கெட்டு அதில் வர வீல் கிரஸ் லப்பரு, செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வர ஆப்பாக்ஸல் பேரிங், இது மூணுமே வந்து நீங்கள் கம்பல்சரி மாற்றி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு டைம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். மண்ணெண்ணையோ பெட்ரோலோ போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் லூப் போட்டாலும் சரி, நல்ல பிராண்டடான கிரீஸ், சாதா கிரீஸ் போடாதீங்க. சாதா கிரீஸ் போட்டிங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு இருக்க ஸ்ப்ராக்கெட் எல்லாம் போயிடும். நல்ல ஒரிஜினலான கிரீஸ் வாங்கி 10,000 to 15,000 கிலோமீட்டர் கம்பல்சரி உங்களுக்கு கூட எந்த பிரச்சனையும் வராது, எந்த கவலையும் இல்லை, நல்ல மைலேஜும் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். 10,000 to 15,000 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓடிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஓடலை அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச டவுட்டை உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். மோட்டோ பாயிண்ட் MK Cityக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.